கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு உயிரோடு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எங்களில் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறேன். தயவுள்ள சித்தத்தின்படி, தயவுள்ள இரக்கத்தின்படி எங்களுடைய விருப்பத்தையும் எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் அவர் பாதுகாக்கிற ஒரு தெய்வம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களை விரும்பலாம். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்பது நீங்கள் விரும்பலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து என்ன விரும்புகிறாரு, கர்த்தர் உங்களை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் டக்குன்னு நான் அப்படி இப்போ இருக்குன்னு விரும்புகிறேன், எப்படி இருக்க விரும்புகிறேன் எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டுறீங்க. ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை குறித்து நான் இப்படி விரும்பலப்பா, உன்னை குறித்து நான் அப்படி விரும்பி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம் கர்த்தர். ஆனால் கர்த்தர் உங்களை வச்சு என்ன நிறைவேற்றினவங்களோ ஏற்கனவே உங்களை விரும்பி வச்சிருக்கிறாரு, தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்கு உண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் மாமிசத்தின்படி ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், மகளே, நான் உன் நினைவை காட்டிலும் உன்னை குறித்து என் நினைவு உயர்ந்திருக்கிறது. வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நான் நினச்சிருக்கிறேன், அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நான் நினச்சிருக்கிறேன். அதனால் நான் அவ்வளோ பெருசாக உன்னை நான் உயர்த்தி வச்சிருப்பதுனால நீ கவலைப்படாத. நான் என் விருப்பத்துக்கு உன்னை நடத்த போகிறேன், என் நினைவுக்கு உன்னை நடத்த போகிறேன். அதனால் நான் உன்னை நடத்துறதுக்கு நீ விட்டுக்கொடு. ஒரு குயவன் கரத்தில் களிமண் இருக்கும்போது நான் அழகாக வணைவேன். நீ உன்னை நான் வணைவதுக்கு நீ என் கரத்தில் இருமகளே அப்படிங்கிறார். ஒரு களிமண் ஒரு குயவன் கரத்தில் இருந்தால் தான் வணைய முடியும். குயவன் கரத்தை விட்டு களிமண் வெளியே போயிடுச்சுன்னா வணைய முடியாது. அதே போல தான் ஏசப்பா இன்னைக்கு உங்களை என்னையமா சொல்றாரு, மகனே மகளே, நீ என் கரத்தில் வந்துரு. நீ வந்துட்டு நீ சும்மா என் நாமத்தை மையப்படுத்தி தூச்சிக்கிட்ட கொண்டு இரு, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நான் உன்னை வணையிறேன், நான் உன்னை உருவாக்குறேன், உன்னை நடத்துகிறேன், உன்னை பெரிய இடத்துல கொண்டு வைக்க போகிறேன். அதனால் என்கிட்ட வந்துரு, நான் உன்னை குறித்து அப்படி தான் நினச்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்கள் விருப்பத்தை கர்த்தருக்கு சொல்லுங்கள், உங்கள் எண்ணத்தை கர்த்தர் சொல்லுங்கள். ஏசப்பா, நீங்கள் என்னை வச்சு எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படி நீங்கள் பயன்படுத்துங்க. என்னை வச்சு எந்த ஊருக்கு என்னை கொண்டு போக போகிறீங்க, நீ கொண்டு போங்க, உங்கள் விருப்பம் ஐயா. நீங்கள் நான் உங்கள் செய்தியாக இருக்கிறேன், நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன், என்னை நடத்துங்க, உருவாக்குங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு நீங்கள் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த நேரத்தில் உடைய அற்புத கரம், உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.